Hi guys, welcome back. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் டிசைன். ஸோ இந்த சாப்டரில் 6 டாபிக்ஸ் இருக்குது. எஸ்டிஎல்சி, காமன் டிசைன் பேட்டர்ன்ஸ், லினக்ஸ், சாஃப்ட்வேர் வெர்ஷன் கண்ட்ரோல், ஜிட், கோட் ரிவ்யூ. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் எஸ்டிஎல்சி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எஸ்டிஎல்சினா என்ன, அதோட பர்பஸ் என்ன, என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, அந்த மாடல்ஸில் ஃபஸ்ட்டு 3 மாடல்ஸ் இதை பற்றி மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எஸ்டிஎல்சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டை மேக் பண்ணும் போது என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் டிசிப்ளின் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் கொடுக்கறது தான் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இதில் 6 ஸ்டேஜஸ் இருக்குது. பிளானிங், டிஃபைனிங், டிசைனிங், பில்டிங், டெஸ்டிங், லாஸ்ட்டு டிப்ளாய்மெண்ட். ஸோ இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, அது எதை மீன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளானிங். ஸோ ஏற்கனவே வடிவேல் சொல்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும், கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இந்த எஸ்டிஎல்சியில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பிளானிங். ஸோ இந்த பிளானிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னால் அது என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும், என்னென்ன பர்பஸுக்காக அதை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே நம்ம இன்புட்ஸாக கேதர் பண்ணிக்கணும். அந்த இன்புட்ஸ் கிளைண்ட்ஸ் தருவாங்க, எண்ட் யூசர்ஸ் தருவாங்க. எண்ட் யூசர்ஸ் இஸ் நத்திங் பட் கஸ்டமர். ஓகேங்களா? ஹூ இஸ் கோயிங் டு யூஸ் த ப்ராடக்ட். ஸோ எண்ட் யூசர் இவங்ககிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும். ஸோ என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அது எல்லாம் எப்படி நம்ம ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இன்புட்ஸ் எல்லாத்தையுமே வாங்குறது தான் பிளானிங் ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு டிஃபைனிங் ஸ்டேஜ். ஸோ இந்த டிஃபைனிங் ஸ்டேஜில் நம்ம இன்புட்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த அனலைஸ் பண்ணி அது அந்த இன்புட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் ஸோ அதை நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுதான் டிஃபைனிங். 3வது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஸ்டேஜ். ஸோ இந்த டிசைனிங் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன சாஃப்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எந்த லாங்குவேஜில் எழுத போகிறோம், என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ண போகிறோம், அதோட அவுட்லுக் எப்படி இருக்கணும், பிஹைண்ட் த ப்ராசஸ் என்ன இருக்கணும், அதுக்கப்புறம் அது எப்படி அந்த அவுட்லுக் எப்படி இருக்கணும், இது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் இந்த டிசைனிங் ஸ்டேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் ஸ்டேஜ். ஸோ இந்த பில்டிங் ஸ்டேஜில் தான் ஆக்சுவலாக கோடு ரைட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க டெவலப்பர்ஸ். ஸோ இந்த பில்டிங் ஸ்டேஜில் தான் கோடிங்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட்டு டெஸ்டிங். ஸோ ஒன்ஸ் கோடெலாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் ரெடி ஆயிரும், இல்லைனா ஒரு பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் கோடு ரெடி ஆயிரும். அந்த கோடை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாவது பக்ஸ் இருக்குதா, இதோட இன்டென்ஷன், அந்த சாஃப்ட்வேர் கோடு எந்த இன்டென்ஷனுக்காக எழுதியிருக்காங்களோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுதா, இது எல்லாமே டெஸ்டிங் ப்ராசஸில் கவர் பண்ணி பக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஸ்டேஜ் தான் டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு கஸ்டமர் யூஸ் பண்ண விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்டேருந்து இன்புட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபீட்பேக்காண்டி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது பக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த என்டையர் ப்ராடக்ட்டை டெவலப் பண்ண மாட்டாங்க, பட் அந்த பக்ஸை மட்டும் கவர் பண்ணுற அளவுக்கு கோடை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் சாஃப்ட்வேர் அப்டேட். ஓகேங்களா? ஸோ இந்த 6 ஸ்டேஜ் தான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த எஸ்டிஎல்சி மாடல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நிறைய மாடல்ஸ் இருக்குது, பட் ஃபஸ்ட்டு மாடல் எது அவங்க டிஸ்கவர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்ஃபால் அப்படிங்கிற மெத்தட். ஸோ வாட்டர்ஃபால், நெக்ஸ்ட்டு லீன், அஜைல், ஐட்ரேட்டிவ், ஸ்பைரல், வி மாடல், பிக் பேங், ப்ரோட்டோடைப்பிங். ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 3 மாடல்ஸ் பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த டெவனட் அசோசியேட் எக்ஸாம் இந்த ஃபஸ்ட்டு 3 மாடல் தான் கவர் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மாடல் வாட்டர்ஃபால் மெத்தட். ஸோ இந்த வாட்டர்ஃபால் மெத்தடுன்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் லைக் ஒரு வாட்டர்ஃபால் எப்படி டாப் டு பாட்டம் ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்குதோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம எஸ்டிஎல்சி 6 ஸ்டேஜஸ் பார்த்தோம் இல்லைங்களா, ஒவ்வொரு ஸ்டேஜும் 1 by 1 நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் டிசைன், கோடிங், டெஸ்டிங், மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த பேட்டர்னில் தான் 1 by 1 தான் நடக்கும் இந்த வாட்டர்ஃபால் மெத்தடில். ஸோ இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? பட் இதில் ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது. அது என்ன ட்ராபேக்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கோப் ஆஃப் அ சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் இஸ் ஃபிக்ஸ்டு அட் த டிசைன் ஃபேஸ். ஸோ ஸ்கோப் ஆஃப் த ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் அண்ட் அனாலிசிஸ்லேயே அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க.
ஸோ விச் மீன்ஸ் அது வந்து டைனமிக்காக இருக்காது. இன்கேஸ் ஃபியூச்சரில் வேறு ஏதாவது ஃபீச்சர் ஆட் பண்ணணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி ஸ்கோப்பும் ஆட் ஆகணும் அப்படின்னு கஸ்டமர் சொன்னாங்க அப்படின்னா இந்த வாட்டர் ஃபால் மெத்தட் ஃபாலோ பண்ணுற ஆர்கனைசேஷனுக்கு அதால் அச்சீவ் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய ட்ராபேக். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, வேல்யூ இஸ் நாட் அச்சீவ்ட் அன்டில் தி எண்ட் ஆஃப் த ஹோல் ப்ராசஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே 1 by 1 தான் நடக்குது. ஸோ அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ரெக்யர்மெண்ட்ஸ் அனாலிசிஸுக்கும் டிசைனுக்குமே வந்து 1 or 2 months அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ ஒன்லி 3rd monthலேருந்து தான் கோடிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப் டு 3rd month வரைக்கும் ஒரு யூசபிள் கோடே வந்து நமக்கு கிடையாது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் ஸ்டேஜ் நடக்கு, நெக்ஸ்ட்டு டிசைன் ஸ்டேஜ். இந்த ரெண்டுமே வந்து ஒரு 2 months எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 6 months ப்ராஜெக்ட். ஸோ இந்த அனாலிசிஸ் அண்ட் டிசைனே 2 months எடுத்துக்குது அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஹாஃப்வே ஃபினிஷ் பண்ணிட்டோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே 6 months ப்ராஜெக்ட்டில் 2 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ விச் மீன்ஸ் அவங்க வந்து ஒரு 50% ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக நம்ம கவர் பண்ணல, இன்னும் கோட் எழுதவே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ விச் மீன்ஸ் 100% அன்யூசபிள். ஸோ இது வந்து செகண்ட் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு வந்து குவாலிட்டி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கே வந்து நிறைய டைம் எடுத்துக்கிறதுனால கோடிங்க்கு வந்து கம்மியான டைமிங் தான் இருக்கும். டெவலப்பர்ஸுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், கம்மியான டைமிங் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 6 monthsக்குள்ளே ப்ராஜெக்ட் முடிக்கணும் அப்படின்னா டெஸ்ட்டே பண்ணாமல், அந்த ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது அது இந்த கம்பெனி டெவலப் பண்ணவங்களுக்கு டெவலப்பர்ஸுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது, எண்ட் யூசர்ஸ்க்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது, கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ அதுதான் இந்த 3 பாயிண்ட்னால தான் இப்போ வாட்டர் ஃபால் யாருமே மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லணும், ஈஸியான மெத்தடில் சொல்லணும் அப்படின்னா வாட்டர் ஃபால் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 5 floor இருக்கிற ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் கம்ப்ளீட் பண்ணிட்டு 3rd floorல நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பில்டிங்கோட ஓனர் வந்து இல்லை எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் டிசைன் இது தப்பாக இருக்குது, எனக்கு வேறு மாதிரி டிசைன் வேணும், நான் என்னோட எண்ணத்தை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார்னா அது வந்து பாசிபிள் கிடையாது இல்லையா. மறுபடியும் எல்லாத்தையும் இடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராபேக் தான் வாட்டர் ஃபாலில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீன் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இந்த லீன் மெத்தடை உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா. ஸோ அது டிபிஎஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பான் மேலே யூஎஸ்ஏ வந்து அணுகுண்டு வீசி அது நிறைய டேமேஜ் ஆச்சு. அந்த கண்ட்ரியோட மொத்த எக்கனாமிக்கல் ஸ்டேஜுமே வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஸோ அந்த டயத்தில் தான் இந்த டொயோட்டா கம்பெனிக்காரங்க வந்து ஒரு புது விதமான பாலிசியை வந்து இல்லை புது விதமான ஒரு ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணாங்க. என்னென்னா அந்த ஸ்டெப்ஸோட மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மோட்டோ எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட். தெர் இஸ் நோ ரூம் ஃபார் வேஸ்டட் ஒர்க். ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ, என்ன விஷயம் நமக்கு தேவைப்படுதோ அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ப்ராடக்டை மட்டும் நம்ம மேக் பண்ணணும். தேவையில்லாத ஒரு அத்தியாவசியமான பொருளை மட்டும் நம்ம மேக் பண்ணணும், அனாவசியமான பொருளை மேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மோட்டோ. செகண்டு வந்து ஜஸ்ட் இன் டைம், எக்ஸஸ் இன்வென்ட்ரி வேஸ்ட் ரிசோர்ஸஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறேன். இப்போ என்னோட கம்பெனி காருக்கு ஒரு 20 நம்பர் தான் வந்து ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னா நான் 20 காரை மட்டும் தான் நான் மேக் பண்ணுவேன். எக்ஸஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 25 காரோ இல்லை 30 காரோ மேக் பண்ணி அதை சேல் பண்ணுற வரைக்கும் நான் கஸ்டமருக்காக வெயிட் பண்ண மாட்டேன். எவ்வளோ ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது அதுக்கேற்ற ப்ராடக்ட்டை தான் நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவேன், அதை இம்மீடியட்டாக நான் சேல்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் செகண்ட் மோட்டோ. தேர்ட் வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஆல்வேஸ் இம்ப்ரூவ் யுவர் ப்ராசஸ் வித் லெசன்ஸ் லேர்ன்ட் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதில் கண்டிப்பாக வந்து 100% நான் வந்து அக்யூரேட்டாக இருப்பேன், பெர்ஃபெக்டாக இருப்பேன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதில் ஒன் மினிட் ஸோ அந்த மாதிரி நிறைய என்னென்ன லெசன்ஸ் நான் லேர்ன் பண்ணணும் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்டில் அது எல்லாத்தையுமே கவர் பண்ணி என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டில் அந்த மைனஸ் பாயிண்ட் எல்லாத்தையுமே நான் பாசிட்டிவாக மாற்றுவேன். ஸோ அதுதான் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இந்த 3 மோட்டோ தான் டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறவங்களோட மெயின் மோட்டோவாக இருந்துச்சு. இதை பேஸ் பண்ணி தான் லீன் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் SDLC மாடலை வந்து க்ரியேட் பண்ணாங்க.
ஸோ லீன் எது அதுவும் வந்து கொஞ்ச நாள் வந்து ஃபேமஸாக இருந்துச்சு, லீன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதை விட அட்வான்ஸ்டாக, அதை விட ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற அஜைலுங்கிற ப்ராசஸை வந்து அவங்க டிஸ்கவர் பண்ணாங்க. பட் இந்த அஜைல் ப்ராசஸுக்கான பேசிக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லீன் மாடல் சிஸ்டமில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அஜைல். ஸோ இந்த அஜைல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எஸ்டிஎல்சியில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த 6 ஸ்டேஜுமே பேரலாக நடக்கும். வேற வாட்டர் ஃபால் மெத்தடில் 1 by 1 நடக்கும். அஜைலில் எல்லாமே பேரலாக நடக்கும். அது எப்படி பாசிபிள்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பிளானிங் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய இன்புட்ஸ் கேதர் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூகுள் மேப்பே எடுத்துக்குவோம். அது க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிளானிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ண உடனேயே அந்த யூசரோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை அது வந்து டிஸ்பிளே பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ஒரு இன்புட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்புட் கொடுத்த அடுத்த செகண்டே அனலிஸ்ட் டிசைன் டக்குன்னு முடிச்சுட்டு கோடு எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது போயிட்டு இருக்கும்போது செகண்ட் ஒரு இன்புட் கிடைக்கும். ஸோ அந்த இன்புட் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ கஸ்டமர் வந்து எதாவது டெஸ்டினேஷன் கொடுக்காரு அப்படின்னா அதுக்கான ஷார்ட்டஸ்ட் பாத்தை வந்து நம்ம ஃபைன் பண்ணி சொல்லணுங்கிறது செகண்டாக இருக்கும். ஸோ அதை வந்து இன்னொரு குரூப் ஆஃப் டெவலப்பர்ஸ் வந்து அதுவும் அனாலிசிஸ் டிசைன் எல்லாமே டக்குன்னு முடிச்சுட்டு இன்னொரு குரூப் ஆஃப் டெவலப்பர்ஸ் வந்து அந்த ஃபீச்சரை வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்டை சின்ன மல்டிபிள் ப்ராஜெக்டாக வந்து டிவைட் பண்ணி அதை ஒவ்வொரு டீமுக்கும் அசைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபைனல் அவுட்புட்டாக நமக்கு ஒரு கூகுள் மேப் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் அவுட்புட்டாக தான் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் அஜைல் ப்ராசஸோட மெயின் அட்வான்டேஜஸ். அண்ட் கரண்ட்டாக இப்போ இந்த அஜைல் மெத்தடை தான் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா டைம் எல்லாமே சேமாக தான் இருக்குது. அதே 6 months ப்ராஜெக்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒவ்வொரு செக் பாக்ஸும் வந்து ஸ்ப்ரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஸ்மால் பீஸ் ஆஃப் கோட் ஆர் ஸ்மால் பீஸ் ஆஃப் ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ஃபீச்சராக அதை டிவைட் பண்ணி அதை வந்து ஒரு ரெஸ்பெக்டிவ் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 40% தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு, பட் 100% யூசபிள் கோட். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6. ஸோ 6 ஃபீச்சர் அவங்க கவர் பண்ணிட்டாங்க. அந்த 6 ஃபீச்சரையும் நம்ம இம்மீடியட்டாக யூஸ் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். கரெக்டுங்களா? ஸோ ஈவன் கஸ்டமர் வந்து கிளைண்ட் வந்து ஓகே ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, எது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம இந்த யூசபிள் கோடை வந்து ஷேர் பண்ணலாம். நாங்கள் இந்த சோஃபார் இந்த 6 ஃபீச்சர் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம், ரிமைனிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, இந்த விஷயங்கள்லாம் இந்த ஃபியூச்சரில் வந்து நாங்கள் கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கஸ்டமரை வந்து கன்வின்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 12 அட்வான்டேஜஸ் மெயின் அட்வான்டேஜஸ்னால இப்போ அஜைல் ப்ராசஸ் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த 12 அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் ப்ரொவைடட் த்ரூ ஏர்லி கண்டினியூஸ் டெலிவரி ஆஃப் வேல்யூபிள் சாஃப்ட்வேர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஸ்டமர் வந்து ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த ஒர்க் யூசபிள் கோடை வந்து ஷேர் பண்ணி இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ப்ராசஸில் இருக்குது, இதெல்லாம் இந்த டேட்டுக்குள்ளே நாங்கள் கவர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஓகேங்களா? சேஞ்சிங் ரெக்யர்மெண்ட்ஸ் ஈவன் இன் லேட் டெவலப்மெண்ட் ஆர் வெல்கம். ஸோ இதுதான் மேஜர் அட்வான்டேஜ். அஜைலோட மேஜர் அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 6 months ப்ராஜெக்ட்டில் 3 months வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். 3rd month வந்துட்டு எனக்கு இன்னொரு ஃபீச்சர் ஆட் பண்ணணும், இல்லை இன்னொரு ஸ்கோப் இருக்குது அதுவும் கவர் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நம்ம ஈஸியாக நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா அஃப்கோர்ஸ் அந்த ஸ்கோப்பையும் சின்ன ஃபீச்சராக வந்து டிவைட் பண்ணி அதை கரெக்டாக பிளான் பண்ணி ஒவ்வொரு டீமுக்கு அசைன் பண்ணோம் அப்படின்னா அதையும் நமக்கு லேட் டெவலப்மெண்ட்டை கூட நம்ம வந்து கவர் பண்ணி அந்த ஆன் டைமில் நம்ம ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து 2வது பாயிண்ட்டு. ஸோ 3rd பாயிண்ட் வந்து ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் இஸ் டெலிவர்ட் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ நான் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து த ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் க்ளோஸ் டெய்லி கோஆப்ரேஷன் பிட்வீன் பிஸ்னஸ் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ். ஸோ டேரெக்டாக வந்து நம்ம ஸ்டாக் ஹோல்டர்ஸோடையோ இல்லை டெவலப்பர்ஸோடையோ இல்லை கிளைண்ட்டு கூடயோ நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஃபைன் டியூன் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் வந்து அதோட தன்மையை வந்து மெருகேற்றலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்ஸ் ஆர் பில்ட் அரவுண்ட் மோட்டிவேட்டட் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஷுட் பி ட்ரஸ்டட். ஸோ இது வந்து ஒவ்வொரு ஃபீச்சரையும் ஒவ்வொரு பர்டிகுலர் டீமுக்கு அசைன் பண்ணுவோம். ஸோ அந்த அபியூஸாக அந்த டீமில் இருக்கிறவங்க வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். அகைன் மீட்டிங் கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக இதை நம்ம அச்சீவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் இஸ் த பிரின்சிபல் மெஷர் ஆஃப் ப்ராக்ரஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சின்ன ஃபீச்சராக நம்ம வந்து டிவைட் பண்ணுறதுனால எல்லா டைமுமே நமக்கு ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரெக்வயர்ஸ் பீயிங் ஏபிள் டு மெயின்டைன் அ கான்ஸ்டன்ட் பேஸ். ஸோ எல்லாமே வந்து பேரலாக நடக்கிறதுனால ஒவ்வொரு ஃபீச்சருமே வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு கிராஜுவலாக அந்த
சாஃப்ட்வேரோட அல்டிமேட் அவுட்புட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிகிட்டே இருப்போம். கண்டினியூஸ் அட்டென்ஷன் இஸ் பேட் டு டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் அண்ட் குட் டிசைன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சராக நம்ம டிவைட் பண்ணுறதுனால ஈவன் ஏதாவது டெவலப்பர்ஸோ இல்லை டெஸ்டர்ஸோ ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான ரூட் காஸை கண்டுபிடிச்சி டக்குன்னு நம்ம வேலை அதை வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஜாப் வந்து சின்னதாக இருக்கும் போதே நம்ம வந்து ஒரு ஜாப் சின்னதாக இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஈஸியாக அதில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஹேண்டில் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிசிட்டி. தி ஆர்ட் ஆஃப் மேக்ஸிமைசிங் தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நாட் டன் இஸ் எசென்ஷியல். தி பெஸ்ட் ஆர்கிடெக்சர்ஸ், ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் டிசைனர்ஸ் எமர்ஜ் ஃப்ரம் செல்ஃப் ஆர்கனைசிங் டீம்ஸ். A team regularly reflects on how to become more effective and adjust accordingly. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெயின் 12 மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் அஜைல். ஸோ இந்த அஜைல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்மாலர் டைம் இன்க்ரிமெண்ட்ஸ் ஆஃபன் 2 weeks அதை வந்து ஸ்ப்ரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீச்சராக நம்ம ஒரு மேஜர் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டை மல்டிபிள் ஃபீச்சர்ஸாக நம்ம டிவைட் பண்ணி அதை ஒவ்வொரு டீமுக்கும் அசைன் பண்ணுறோம். ஓகேங்களா? அதை வந்து ஸ்ப்ரிண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கிரே கலர் பாக்ஸ் வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட்டு, செகண்ட் கிரே கலர் வந்து செகண்ட் ஸ்ப்ரிண்ட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்க வந்து டிவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு, கோல் இஸ் டு ஃபினிஷ் அ ஃபீச்சர் ஆர் கேப்பபிலிட்டி ஃபார் ஈச் ஸ்ப்ரிண்ட், கேன் கீப் ஆடிங் வேல்யூ, இம்மீடியட்லி அடாப்ட் டு சேஞ்ச். ஸோ கோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் ப்ராடக்ட்டு, பட் அந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு முதலே நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது என்னென்ன கேப்பபிலிட்டி, ஒரு எந்தெந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி கேப்பபிலிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிறதும் டிஃபைன் பண்ணுறதும். இது எல்லாருமே சின்ன சின்ன ஸ்ப்ரிண்ட்டாக டிவைட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுனால ஈஸியாக நம்ம ஆன் டைமில் ப்ராஜெக்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும், எல்லா ஃபீச்சர்ஸையும் கவர் பண்ண முடியும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அந்த கோடை டெவலப் பண்ண டெவலப்பர்ஸுக்கும் சரி, இல்லை யூஸ் பண்ணுற யூசர்ஸ்க்கும் சரி, அந்த ப்ராஜெக்ட் கொடுத்த கிளைண்ட்டும் சரி, இவங்க எல்லாத்துக்குமே வந்து சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது 2வது பாயிண்ட்டு. ஸோ அவ்வளோதான். இதுதான் அஜைல் ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம எஸ்டிஎல்சினா என்னென்னு பார்த்தோம், அதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், என்னென்ன மாடல், அந்த மாடலில் வாட்டர்ஃபால், லீன், அஜைல் இந்த 3 மாடலை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த 3 மாடலில் அஜைல் தான் இப்போ எல்லாருமே மேஜராக ப்ரிஃபர் பண்ணுறாங்க, மேஜராக யூஸ் பண்ணுறாங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மித்ரவர்ணா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். பாய். See you in the next video.